ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நவகிரகங்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் 9, ராசி கட்டம் 12. ஒவ்வொரு ராசி கட்டத்திலையும் எந்தெந்த கிரகம் இருந்தால் ஜாதகருக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்கும் அந்த ராசியில் உள்ள கிரகம். ஒரு ராசியில் ஒரு கிரகம் இருக்கும்போது ஒரு சில பேர்த்துக்கு நன்மையான பலன்களையும், அதே ராசியில் அதே கிரகம் இருக்கும்போது சில பேருக்கு தீய பலனையும் கிரகங்கள் கொடுக்கும். எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்லிட முடியாது, ஒவ்வொருத்தங்களுக்கும் மாறும். 12 லக்னம், 12 ராசி, 27 நட்சத்திரம். ஒரே ராசியில் ஒரு கிரகம் இருக்கும்போது சில பேர்த்துக்கு நன்மையான பலன்களையும், பல பேருக்கு பார்த்திங்கன்னா அது தீய பலனையும் கொடுக்க வாய்ப்புண்டு. அதுக்கு காரணம் பார்த்திங்கனாக்கா லக்னம் மாறும்போது ஜாதக பலனும் மாறும். ஒரே மாதிரி எல்லாத்துக்கும் இருக்காது. ஒவ்வொருக்கும் பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கும் நவகிரகங்கள். உதாரணத்துக்கு தனுசு ராசியில் சனி பகவான் இருந்தானாக்கா தனுசு ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான். தனுசு ராசியில் சனி பகவான் இருந்தானாக்கா குரு பகவானும் சனி பகவானும் பார்த்திங்கனாக்கா சமநிலையில் உள்ள கிரகங்கள் ஆகும். நட்பும் கிடையாது, பகையும் கிடையாது. ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து உங்களுக்கு நன்மையான பலனை கொடுக்கணும்னாக்கா எந்த ராசியில் அந்த கிரகம் இருக்கிறதோ அந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகமும் அந்த ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகமும் நட்பு நிலையில் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக அந்த கிரகத்தோட தசாபுத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது அந்த கிரகம் உங்களுக்கு நன்மையான பலன்களை கொடுக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் சனி பகவான் இருந்து சனி பகவானுடைய தசாபுத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் நன்மையான பலன்களை கொடுப்பார். ஏன்னா சனி பகவான் 2க்கும் 3க்கும் அதிபதியான கிரகம். லக்னம் பார்த்திங்கன்னா கேந்திர திரிகோணம்னு வரும். கேந்திர திரிகோணத்தில் சனி பகவான் அமையும் போது சனி பகவான் நன்மையான பலன்களை கொடுப்பார் தனுசு ராசிக்காரர்களுக்கு. நன்றி.